ஒரு 3 டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிளில் இருக்குன்னு சொன்னார். அது ஏதோ போகிற போக்கில் அவர் சொல்லலை, உண்மையிலேயே என் டேபிளில் இருக்கு. அத்தனையும் ப்ரூஃபோடு இருக்கு. ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. நான் பேசுவேன், பேசக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. இடைத்தேர்தலையாவது சில பேருக்கு நல்லது நடக்கணும்ல. வெளிப்படையான மற்றும் நேர்மையான நிர்வாகம், டெண்டர் முறையில் வெளிப்படைத்தன்மை, அரசின் வருவாய் நேரடியாக கருவூலத்தை சென்றடைய நடவடிக்கை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் அதை சொல்ல வேணான்னு தான் நினச்சேன். ஆதாரம்னு கேட்குறாங்க. ஒரு 1 வீக் பேக் மாண்புமிகு நிதி அமைச்சர் பேசும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிளில் இருக்குன்னு சொன்னார். அது ஏதோ போகிற போக்கில் அவர் சொல்லலை, உண்மையிலேயே என் டேபிளில் இருக்கு. அத்தனையும் ப்ரூஃபோடு இருக்கு. ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. எப்போ ஓப்பன் பண்ணணுமோ அப்போ கரெக்டாக எல்லாமே ஓப்பன் ஆகும். மாண்புமிகு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, நம்முடைய மதிப்பிற்குரிய அண்ணன்கள் எல்லாருமே பேசுங்க பேசுங்கன்றாங்க. ஆனா முதலமைச்சர் பேச ஆரம்பிச்சார்னா, ஆதாரத்தை காட்ட ஆரம்பிச்சார்னா என்ன நடக்கும்ன்றது இதுல இருந்தே நம்ம புரிஞ்சிக்க முடியும். ரெடியா? முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மக்கள்கிட்ட எப்போ பேசணும், என்ன பேசணும், எப்படி பேசணும் எல்லாம் பேசிட்டு தான் அன்பா ஆசையா எங்க எல்லாரையும் கொண்டாந்து இங்க உட்கார வச்சிருக்கிறோம். நான் பேசுவேன், பேசக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. இடைத்தேர்தலையாவது சில பேருக்கு நல்லது நடக்கணும்ல. வெளிப்படையான மற்றும் நேர்மையான நிர்வாகம், டெண்டர் முறையில் வெளிப்படைத்தன்மை, அரசின் வருவாய் நேரடியாக கருவூலத்தை சென்றடைய நடவடிக்கை.